ரசத்தை கட்டுறதுக்கு எந்த மருந்து மனிதனுக்கு பயன்பட்டதோ, எந்த மூலிகை சாறு பயன்பட்டதோ அது மனிதனுடைய உடலையும் கட்டக்கூடிய ஒரு மருந்தாக சித்தர்கள் பார்த்தார்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய தமிழகத்துல ரசவாதம் என்ற ஒரு துறையை உருவாக்கி ஆராய்ச்சி செய்தவர்கள் நம்முடைய சித்தர் பெருமக்கள். அவர்கள் உலோகங்களையும் பாசானங்கள் என்று சொல்லக்கூடிய விஷத்தையும் கூட மருந்தாக மாற்றக்கூடிய அளவு வல்லமையும் நுட்பமும் வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். பாதரசம் என்பது சித்தர்களுடைய ஆராய்ச்சியில ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ரசம் என்ற ஒரு உலோகம், அது திரவ உலோகம். இந்த ரசத்தை நம்முடைய முன்னோர்கள் சில மூலிகை சாறுகளை கொண்டு சுத்தம் செய்து அதை கட்டக்கூடிய சில வித்தைகளை தெரிந்தவர்கள். அறிவியல் என்ன சொல்கிறது? ரசத்தை -40 டிகிரியில குளிர்விக்கும் போது அது திடப்பொருளாக மாறுகிறது. ஆனால் நம்முடைய பாரம்பரியமான சித்த முறையில் நம்முடைய முன்னோர்கள் இந்த டெம்பரேச்சர்லயே, உதாரணத்துக்கு ஒரு வெத்தலை சாறை கொண்டு கூட ரசத்தை ப்ராசஸ் பண்ணி ரசத்தை கட்டிடுவாங்க. ரசத்தை கட்டுதல் என்பது மிக முக்கியமான ஒரு செயலாக சித்த இலக்கிய மரபுகளிலும் சரி, சித்தர்களுடைய வாழ்வியலும் சரி, சித்த மருத்துவத்திலும் சரி பின்பற்றப்படுகிறது. ரசத்தை கட்டுறதுக்கு எந்த மருந்து மனிதனுக்கு பயன்பட்டதோ, எந்த மூலிகை சாறு பயன்பட்டதோ அது மனிதனுடைய உடலையும் கட்டக்கூடிய ஒரு மருந்தாக சித்தர்கள் பார்த்தார்கள். இந்த ரசத்தை கட்டுறதுதான் மணியை கட்டுதல் என்று பொருள். நம்முடைய உடல்ல ரொம்ப முக்கியமான ஒன்று ஜீவ வித்து குழம்பு. இந்த ஜீவ வித்து குழம்பு உடல்ல இருக்கக்கூடிய ரசம். இந்த ரசத்தை ரசகந்தம்னே சித்தர்களுடைய அறிவியலுக்கு பேர். கந்தத்தை பிரிச்சு ரசத்தை கரெக்டா நம்ம உடல்ல கட்ட முடியும். இந்த ரசத்தை நீர்த்து போகாமல் கெட்டித்தன்மையாக மாற்றி ரசத்தை கட்டும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உடல் மன வலிமை பெறுகிறது. உடல்ல இருக்கக்கூடிய செல்களினுடைய அமைப்புகள்ல ஒரு வலிமை ஏற்படுகிறது. ஒரு உயர்ந்த ஒரு மின்னூட்டம் ஏற்படுகிறது. இந்த ரசத்தை கட்டுறதுக்கு எந்த மருந்து மூலிகை சாறு பயன்பட்டதோ அதுவே காயகல்ப மூலிகைகளாக பெரும் அளவு பயன்படுத்தப்பட்டது. ரசவாத ஆராய்ச்சிக்கு இன்னைக்கு சித்தர்களுடைய வழித்தோன்றல்களாக எண்ணற்ற நபர்கள் ரசத்தை குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வரார்கள். முற்றும் முடித்தவர்கள் என்று இந்த காலத்தில் நம்ம பார்க்க முடியல. வென்றதை விட தோற்றவர்கள் தான் அவ்வளவு பேரும். அதிகமான அளவு வென்றவர்கள் இல்லை. நம்ம அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதா, இப்படியும் ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறார்கள். ரசத்தை கட்டுறதுக்கு எந்த மருந்து பயன்படுதோ அதுதான் இரும்பையும் தங்கமாக மாற்றுவதற்கான மருந்துகளையும் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். மூலிகை சாறுகளை கண்டுபிடித்தார்கள். ரசத்தை குறித்த ஆராய்ச்சி, ரசத்தை வாழ்வியல் பயன்படுத்துவதற்கான ஒரு முயற்சி, ரசத்தை குறித்த அறிவை பெற்றவர்களை தான் நாம் ரசவாதி என்று அழைப்போம். ரசத்தை கட்டுதல் என்பது நம்முடைய ஆன்மீகத்துல, அதுவும் சித்தர்கள் மார்க்கத்தின் வழியில ஆன்மீகத்துல மிக முக்கியமான ஒரு துறையாக கருதப்பட்டது. வெளியில பாதரசம் என்றும் உடலில் விந்து என்றும் பிரித்தார்கள். அது நிறைய பரிபாசைகளின் மூலமாக தங்களுடைய பாடல்கள்ல, எண்ணற்ற பாடல்கள்ல சித்தர்கள் இலைமறை காயாக ரசத்தை கட்டுறதுக்கான நிறைய வியாக்கியானங்களையும் பாடல்களையும் கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம ஊடாடி நன்று பார்த்து அறிந்து கொண்டால்தான் ரசத்தை கட்டுதை பற்றிய ஒரு அறிவியல் தெரியும். நமக்கு சதுரகிரி மலை, பொதிகை மலை போன்ற பல மலைகளிலும் ரசவாத ஆராய்ச்சிகள் நடந்தப்பட்டதாக பல செவிவெளி கதைகள் தெரிவிக்கின்றன. இன்றைக்கும் பொதிகை மலை போற வழியில பூங்குளம் என்ற இடத்துல நிறைய குழிகள், மருந்துகள் அரைப்பதற்கான குழிகள் இருப்பதாகவும், சதுரகிரி மலையில நிறைய இடங்கள்ல அதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தோரணமலை, நம்முடைய சதுரகிரி மலை, பொதிகை மலை போன்ற மலைகள் அனைத்தும் ரசம் குறித்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்காக சித்தர் குழுக்களால் ஏற்படுத்தப்பட்ட மலைகளாக இன்னும் பேசப்படுகிறது. பல எண்ணற்ற மூலிகை சாறுகளும் பல கோடிக்கணக்கான மருந்துகளும் அங்கு பொதிந்து கிடைக்கின்றன. அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து வென்றவர்கள் நம்முடைய சித்தர் பெருமக்கள். மனிதன் இயற்கையினுடைய வாழ்க்கை முறையில போகும்போது அவன் பிறக்கிறான், வளர்கிறான், முதிர்கிறான், இறக்கிறான் என்ற ஒரு சுழற்சியில தான் எல்லாருமே போறோம். ஆனால் சித்தர்கள் என்ன செய்தார்கள்? இளமையை நீட்டிக்கவும், மரணத்தை தள்ளி போடவும், அல்லது மரணமே வராமல் இருக்க வேண்டும் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டதனுடைய விளைவுகள் தான் எண்ணற்ற சித்த மருந்துகள் நமக்கு கிடைச்சிருக்கின்றது. இவ்வளவு சித்த மருந்துகள் நமக்கு கிடைப்பதற்கு காரணம் சித்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி. அந்த இளமை நீட்டித்தல், முதுமையை தள்ளி போடுதல்,
மரணத்தை தவிர்த்தல் போன்ற கோட்பாடுகளுக்காக சித்தர்கள் ரசவாதம் உள்ளிட்ட பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார்கள். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.